Hey guys, Rinal from Contango Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணுறது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் என்னென்னா அனலைசிஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம டாப் டவுன் அப்ரோச் மூலமாக எப்படி வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் போய்ட்டு பையோஸ் எல்லாம் வந்து எடுப்பீங்க, இல்லை 5 minutesல எடுப்பீங்க. பட் ஆனால் நார்மலாக ஒரு மார்க்கெட்டோட ஓவரால் அனலைசிஸ் பண்ணணும்னா நம்ம வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது எப்போவுமே வந்து நம்ம ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து கீழே வந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிட்டு போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியோட சார்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேம்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து எந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ண போகிறேன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எய்தர் உங்களுக்கு மந்த் ஆர் வீக் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து என்னோட பெரிய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 hour 1 hour வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நான் இன்ட்ராடேயோட டைம் ஃப்ரேம்ஸ்குள்ளே போவேன். ஸோ இன்ட்ராடேயோட டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 15 minutes வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 5 minutes வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் வீக்கெண்ட் டே வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 hour and 1 hour வந்து அனலைசிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் 15 minutes and 5 minutesல ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பிளாட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிளாட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் அந்த வீடியோ வந்து பாப்பப் ஆகும். ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போ வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னா நியர்பையில் இருக்க ட்ரெண்டை பார்த்து தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரையணும். ஸோ நான் இப்போ வந்து ஹரிசாண்டல் லைன் டூலை எடுத்துக்கிட்டு மேலே வந்து ஒரு லெவல்ஸை வரைகிறேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு டார்க்கரான கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ கீழே இருக்க லெவல்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் மேலே இருக்க லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் வந்து ஆக்ட் ஆகுது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ நான் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெவல்ஸை நான் ஏன் பிளாட் பண்ணலைன்னா அது வந்து அடுத்த டைம் ஃப்ரேமில் வந்து எனக்கு தெரியறதால நான் அது பிளாட் பண்ணலை. ஸோ இப்போ மேலே வந்து மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 18,696 இது வந்து நிஃப்டி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,094. ஸோ இதுதான் உங்களோட சப்போர்ட் லெவல். அப்போ கீழே வந்து இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் நம்ம பையிங்கான சான்ஸ் பார்க்கலாம். மேலே இது வரைக்கும் போனதுக்கப்புறம் இங்கே செல்லிங்கான சான்ஸ் ஆர் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பைக்கான ட்ரேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து இப்படி பார்க்குறப்ப அப்பில் இருக்கிறதால. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போகிறப்ப மார்க்கெட் இப்போ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்த்துருக்கலாம். சப்போர்ட் வந்து கீழே இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்கும். ஒரு 2 லெவல் நீங்கள் வரீங்க. நான் கீழே வந்து ஒரு சப்போர்ட் வரைகிறேன். அதோட கலர்ஸ் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். உங்களுக்கு வீக்லிலேருந்து டிஃப்ரெண்ட் கலராக வந்து கொடுங்க டெய்லிக்கு. அண்டு நான் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறப்ப இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா லைன் சார்ட்டுக்கு மாற்றிட்டு எங்கெல்லாம் ஷார்ப்பரான எட்ஜஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பிளாட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் 2 லெவல்ஸ் வந்து டெய்லிக்கே வரைஞ்சிட்டேன். அப்போ நான் பெரிய டைம் ஃப்ரேம் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ இந்த லெவல்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு மேஜரான லெவல்ஸ் மாதிரி. அப்போ ஒரு பெரிய டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். அங்கேருந்து மார்க்கெட்டில் நிறைய பவுன்சஸ் கிடைக்கலாம், ஒரு ட்ரேட் செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் வந்து நம்ம 4 hourக்கு வந்து போகிறோம். 4 hourக்கு போகிறப்ப என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். அதுக்கும் வந்து நான் ஒரு 2 லெவல்ஸ் தான் வரைய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 hourக்கான லெவல்ஸ் வந்து கிடைக்குது. மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 hourக்கான லெவல்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவேன். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 4 hourக்கான லெவல்ஸ் இல்லைனா நான் அப்படியே வந்து விட்டுடலாம். அகெயின் நான் பிளாட் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. இப்போ கீழே மட்டும் தான் வந்து எனக்கு 4 hourக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து மேஜரான லெவலாக இருக்குது. இங்கே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட லெவல்ஸ் இருக்கிறதால நான் அந்த இடத்துல வந்து 4 hourக்கான லெவல்ஸ் வந்து நான் பிளாட் பண்ண தேவையே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறப்ப எனக்கு நிறைய லெவல்ஸே கிடைக்கும். நிறைய லெவல்ஸ் கிடைக்கிறப்ப நான் 1 hourக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இங்கே பிளாட் பண்ணுறேன். இதோட கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அப்போ எது மேஜரான லெவல் மார்க்கெட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப மேஜரான லெவல். அதுக்கப்புறம் டெய்லி, அதுக்கப்புறம் 4 hour, அதுக்கப்புறம் 1 hour. அப்போ நீங்கள் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம், ட்ரேட் செட்டப்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 hourக்கான சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் டேரெக்ட்லி அடுத்த லெவல்ஸான சப்போர்ட் வந்து இங்கே தான் இருக்கும் 4 hour. அப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ 4 hour இந்த 4 hour சப்போர்ட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறது இந்த 1 hourக்கான
ரெசிஸ்டன்ஸாக இது ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா எப்போவுமே பெரிய டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நல்ல பவர் அதிகம் நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை விட. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எப்போவுமே பெரிய டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நல்ல மதிப்பு வந்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் இன்டர்டேக்கான டைம் ஃப்ரேமில் போகிறப்ப 15 மினிட்ஸ்க்குள்ளே போவேன். அப்போ 15 மினிட்ஸ்க்குள்ளே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிளாட் பண்ணுவேன். ஸோ அப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் காலையில். அதை வந்து நான் நார்மல் பிளாக் கலரில் கொடுக்குறேன். ஸோ அதேமாதிரி 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே இதே லெவல் வந்து 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஆக்டாக இருக்கிறதால நான் இந்த லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணல. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் பிரேக் ஆகி சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னா அப்போ எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக 17,779 இருக்குது. அப்போ அது வரைக்கும் உங்கள் ட்ரேட்ஸை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதேமாதிரி மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா உங்கள் சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட்ஸை கொண்டு போகலாம். அப்போ அடுத்த 15 மினிட்ஸ்க்கான லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அடுத்த டார்கெட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட்ஸ் படி ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் வரைக்கும் உங்கள் டார்கெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேட்ஸை வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெண்ட் அனலைசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் ட்ரெண்ட் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா ஸோ மேலே ஐ பட்டனில் வந்து வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் கொடுத்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் அனலைசிஸ் வந்து புரியும். ஸோ இப்போது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்தெந்த லெவல்ஸ்லாம் வந்து மேலே ரொம்ப தூரமாக இருக்கோ அதெல்லாம் கிளிக் கொடுத்துட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போ மார்க்கெட் அது பக்கத்தில் வருதோ அதை வந்து நீங்கள் இப்போ எடுத்து விட்டாலே போதும் உங்களோட லெவல்ஸ். இப்போதைக்கு எனக்கு இன்டர்டே பண்ண போனால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உள்ளே எத்தனை லெவல்ஸ் இருக்கோ அது மட்டும் வச்சா போதும். இல்லைனா உங்களுக்கு சார்ட்டு பார்க்க வந்து ஒரு கன்ஃபியூஷனோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 3 லெவல்ஸ் தான் இருக்கும். அப்போ அந்த லெவல்ஸ் பிரேக் ஆனதாக எனக்கு அடுத்த லெவல்ஸ்க்கே போகும். அதனால் வந்து நீங்கள் இந்த லெவல்ஸை மட்டும் பிளாட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு ட்ரெண்ட் என்னென்னு அனலைசிஸ் பண்ணுவேன் ஓவரால். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு டவுனில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கான அனலைசிஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் செல்லுக்கான சான்சஸ் எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலான்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நான் செக் பண்ணுவேன். அப்போ நான் ஹைட் பண்ண லைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்க்குறப்ப எனக்கு மேஜரான லெவல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெவல் வந்து மேஜராக எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸ் வந்து எனக்கு இங்கே இருக்கும். ஸோ சாரி, நான் இந்த இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எனக்கு லெவல்ஸ் இருக்குது. இதை விட்டால் மேஜரான லெவல் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் செல்லுக்கான ட்ரேட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்பேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸில் செல் எடுக்கணும். ஸோ ட்ரெண்டு வந்து டவுனில் இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸில் செல் எடுங்க. அந்த ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குன்னா சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி வைக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ரினால்ட் சைனிங் ஆஃப்.